மும்பைக்கு வந்த சோதனை, அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கும் வீடியோ, மீளா அதிர்ச்சியில் மக்கள். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீசிய புழுதி புயலால் பல்வேறு பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. புழுதி புயலால் ராட்சச பேனர் விழுந்து விபத்துக்குள்ளானதில் உயிர் சேதங்கள் அதிகரித்துள்ளதாக அஞ்சப்படுகிறது. இந்த காட்சிகள் பார்ப்பதற்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திடீரென மும்பையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் வீசிய புழுதி புயல் அங்குள்ள மக்களை திக்கு முக்காட வைத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தாதர், குர்லா, மாஹிம், காட்கோகவர், முலன் மற்றும் விக்ரோலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தெற்கு மும்பையின் சில பகுதிகளிலும் மழை பெய்தது. தானே, அம்பர்நாத், பத்லாபூர், கல்யாண் மற்றும் உல்ஹாஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் திடீரென 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் புழுதி புயல் வீசியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் உயரமான கோபுரங்கள், பேனர்கள் மற்றும் கட்டுமான பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த சாரங்கள் சாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. வடலா பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடிக்காக அமைக்கப்பட்ட சாரம் சூறை காற்றை தாங்க முடியாமல் பெயர்ந்து சாலையில் விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் அதிக அளவில் செல்லும் சாலையில் சாரம் விழுந்த காட்சிகள் வாகன ஓட்டிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல்வேறு இடங்களில் மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டதால் மும்பை மாநகரம் இருளில் மூழ்கியது. இதனைத் தொடர்ந்து மும்பையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது. காட்கோபர் நகரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டியதால் பிரம்மாண்ட விளம்பர பதாகை அடியோடு பெயர்ந்து விழுந்தது. ராட்சச பேனர் சரிந்து அருகில் இருந்த பெட்ரோல் பங்கின் மீது விழுந்ததில் மழைக்காக அங்கு ஒதுங்கி இருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இடிபாடுகளுக்குள் அடியில் சிக்கினர். இதனையடுத்து மாநில பேரிடர் குழுவினர் உதவியுடன் மும்பை தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியை தீவிரமாக மேற்கொண்டனர். விபத்தில் 8க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இடிபாடுகளில் சிக்கி 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராட்சச பேனர் விழுந்து விபத்துக்குள்ளானது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே விபத்துக்குள்ளான பகுதியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். திடீரென ஏற்பட்ட புழுதி புயலால் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் மும்பை நகரமே முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. இதனையடுத்து உள்ளூர் ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயிருந்தது. ஒருபுறம் வெயில் தகித்து வரும் நிலையில் மும்பையில் திடீரென வீசிய புழுதி காற்று அனைவரையும் ஸ்தம்பிக்க வைத்துள்ளது.